அங்க தர முடியுங்க Tangan kau tu. Kepala kita kamu tu ikan yang kita boleh rasa. இது வந்து டயகமையில் வந்து புதுசாக ஒரு மதுபான சாலை கட்டுறாங்க. அதுக்கு வந்து எதிர்ப்பு கூட்டமாக தான் இங்கே வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடந்திருக்கு. அதுக்கு தான் நாங்கள் டயகமையிலேருந்து தலைவகலையை நோக்கி வந்திருக்கோம். இது எதுக்காக வந்தோம்னா டயகம நகரில் வந்து அந்த புதுசாக கட்டுற மதுபான சாலை வேணான்னு சொல்லியிருக்கோம். அதுக்காகத்தான் இந்த கருத்து கேட்பு கூட்டம். இங்கே வந்து அவ்வளோ பேர்ட்டு கருத்து வந்து இங்கே மதுபான சாலை வேணாம். அதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் என்ன போராடி சரி அந்த இடத்துல நாங்கள் மதுபான சாலையை அமைய விட மாட்டோம். அது எங்கள் இது வந்து அரசியல்வாதிகள் சப்போர்ட்டில் தான் போகிறாங்க. குறிப்பிட்டு நாங்கள் சொல்ல விரும்பலை. ஆனால் நாங்கள் மக்கள் எல்லாம் தான் ஒன்றிணைஞ்சு இந்த போராட்டத்துக்கு வந்தோம். இதுக்கு அரசியலுக்கு இதுக்கு சம்மதமே இல்லை. நாங்கள் இன்றைக்கி வந்த கூட்டம் வந்து மக்கள் ஒன்றிணைஞ்சு சமூகத்துக்காக வந்திருக்கோம். இந்த வெற்றி கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இதை வந்து நாங்கள் வந்து அரசியல் வெற்றியாக எடுக்க மாட்டோம். மக்கள் புரட்சி செஞ்சு இதை ஒரு வெற்றியாக தான் நாங்கள் எடுப்போம். கண்டிப்பாக இந்த போராட்டம் வெற்றி அடையும். அதுக்காக நாங்கள் என்ன வேணும்னாலும் போராடுவோம். මේමයි අර ඩයගම බටහිර වත්තේ දෙවනි කොටසේ තියෙන බාර් එකක් මේක දාන්න මේක ලේස්ති වෙලා තියෙනවා. ඒකට අපි සමාජ මට්ටමේ මේක බලනකොට අතනි තියෙන්නේ කෝවිලක් තියෙනවා. අර යන්න කට්ටිය මේක දාම් පාසල තව උත්සව කාලේ එහෙමත් තියෙනවා. ඒක යනකොට ගොඩක් අතනින් බාරේම මෙතන දානවා නම් කට්ටියට ගොඩක් අවස්ථාව වැඩි වෙනවා. ඒ හින්දා බොන කට්ටියත් වාසිය අම්බෙයි. ඒ හින්දා ඒක වීදමම් මේක ඉන්න මිනිස්සු සාමාන්‍යයෙන් අර බොන වීදම වැඩි වෙන්න අවස්ථාවක් තියෙනවා. දැන් තරුණ කට්ටිය බලනකොට මේ තරුණ කට්ටියේ ගොඩක් කට්ටිය මේක යටවල තියන්නේ මේ වගේ දේවල්ට. ඊට පස්සේ ඒක නවත්තන්න ඕනේ නම් අනිවාර්යෙන් මේක දැන් අලුතෙන් එන අර බාරේම අතනින් දාන්න තහනම් කරන්න ඕනේ. එහෙම තමයි මම ඉල්ලා සිටින්නේ. අර තැන වැරදි. அந்த இடத்துல பார் ஒன்று வருமா இருந்தால் அது வந்து ஒரு பஸ் ஹோல்டு ஒரு புள்ள பஸ் ஓட்டு ஒரு ஸ்கூல் பிள்ளை இறங்கணுமா இருந்தால் பாரில் தான் இறங்கணும். அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல தான் அந்த பார் அமையுது. அதனால பாடசாலை மாணவர்களுக்கு நிறைய இடையூறு. கோயிலுக்கு போகிறதும் சரி, நாங்கள் வேலைக்கு போகிறதும் சரி, எல்லாத்துக்குமே அது பஸ் ஹோல்டு சரியான இடையூறான. அதுக்கு பார் அந்த பார் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் லயத்தில் தான் ஃபவுண்டேஷனே போட்டிருக்காங்க. லயத்துக்கு மேலே தான் ஃபவுண்டேஷனே போட்டிருக்காங்க. சுற்றி வர லயமும் இருக்குது. அதனால் அந்த பார் எங்களுக்கு வேணும். பார் எங்களுக்கு வேணும். එතනින් දැන් අපි යනවා රස්සාවට යන්න ඕනේ එතනින්මයි. ළමයි ඉස්කෝලේට බස් එකට නගින්න ඕනේ එතනමයි. ඉතින් එතන බාර් එකක් තිබ්බොත් එම ළමයිගේ අනාගතේ නාස්ති. අපේ කාලේ ඉවරයි. දැන් අපේ ළමයි ජීවත් වෙන්න ඕනේ. අපේ ළමයි ඔතන ඉස්කෝලේ ගියා කියන්නකෝ. ඔතනින් බාර් එකේ ඉඳන් මොකක් හරි දෙයක් කිව්වා. එතකොට කොච්චර උටපට යනවද? ඊට පස්සේ ප්‍රශ්න ආවට පස්සේ ප්‍රශ්න විසඳන්න බෑ. අපේ ළමයිට වීලු කරයි. ගෑන් ළමයි යනවනේ ඉස්කෝලේ වීලු කරයි මොනවාරි කියයි අපේ මාතෘයයි රණ්ඩුවයි අපිට ඊර පොලිසියක් ගාන යන්න බෑනේ. ඊට පස්සේ ඊට කලින් මේක තානම් කරන්න. එතන බාර් එකක් අවශ්‍යයක් නෑ. බාර් දෙකක් තියෙනවනේ ඩයගම. තවත් බාර් ගෙනල්ලා දාන්න උවමනාවක් නෑ. ඉතින් අපි කම් කරා අපි කරන රස්සාවෙන් අපේ මාතෘ මොන කරන්නේ බඩු ගෙන්න කියලා ගිහලා ওই බාර් එකේ ඉඳි. අපි හොයාගෙන යන්න ඕනේ. අපි හොයාගෙන යන්න වෙනවා ඔතන අන්දියේ තිබ්බම. சாலை டயகம இரண்டாம் மத்தியில் அமைஞ்சிருக்கு. இது என்னன்னு கேட்டால் போக்குவரத்துக்கு மத்தியில் தான் இது அமைஞ்சிருக்கு. என்னென்னு கேட்டால் எங்கள் ஸ்கூல் இருக்குது பக்கத்து, அதை சுற்றி எட்டி பார்த்தா வீடு தான் இருக்குது. இது கர்ப்பிணி தாய்மார் பக்கத்தில் இருக்காங்க. ஸ்கூல் பிள்ளைங்க நைட்டுக்கு தான் படிப்பாங்க. என்ன கேட்டால் இது வந்து ரெஸ்டாரண்ட் 11-12 மணி திறந்தும் இருக்கலாம். அதனால் போக்குவரத்துங்கிற சிறுவர் சுற்றுப்பேருங்கிற ஈடாகூட சூழ்நிலை ஆகுவாங்க நம்ம பிள்ளைங்க. ஆகையால் இது வந்து தனி நபருக்கான போராட்டம் இது இல்லை. இது வந்து நாங்கள் வந்து சமூகம் அடுத்த எதிர்காலத்தை நோக்கி தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். இந்த மதுபான சாலை வந்து முற்றாக நாங்கள் தடை செய்யக்கூறி இந்த மது ஒழிப்பு திணைக்கிறது வந்திருந்தாங்க. பிரதேச சபை செயலாளர் வந்திருந்தார், பெரியவங்க வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் மத்தியில் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி இந்த கோரிக்கையை நாங்கள் முன் வச்சுருக்கோம். ஏற்கனவே ஒரு போராட்டம் நடத்தியிருந்தோம். இப்போ அந்த முற்றுக்கட்டை கடைசியாக ஒரு போராட்டம் சூழ்நிலை பெரியவங்க வந்து இங்கே நின்ற சூழ்நிலை தான் எங்களை எல்லாம் வந்து எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கோம்.
ஆகையால் இந்த மதுபான சாலை இது முற்றாக இந்த டயகம் பிரதேசத்திலேருந்து முற்றாக அகற்ற வேண்டும் என கோரி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி முன்வைச்சிருக்கோம். இது வந்து அமைதி வழி போராட்டம். இது வந்து கடைசியாக நாங்கள் இந்த அடுத்த கட்டத்துக்கு போணுச்சுன்னா உண்ணாவிரதம் கூட நாங்கள் இருக்க தயார் இருக்கோம். இதை நான் பொதுமக்கள் கட்டாயம் எல்லாரும் நாங்கள் உண்ணாவிரதம் இருக்க கூறி தான் அடுத்த கட்ட நாங்கள் நிறைவு செஞ்சுருக்கோம். என்னென்னு கேட்டால் அடுத்த சமூக இயக்கம் ஒன்று உருவாகி இது முற்றாக உண்ணாவிரத போராட்டத்தோடு சிறுவர்கள்லேருந்து பெரியவர் வரைக்கும் இதை நடத்த நாங்கள் தீர்மானிச்சு வருவது கேட்டு இந்த மதுபான சாலை நிறுத்துமாறு கேட்டு இதை விடைபெறுகின்றோம். நமக்கு